மரம்தான் இறைவன். நள்ளிரவில் மட்டும் திறக்கப்படும் விசித்திர ஆலயம். நிச்சயம் நீங்கள் கேள்விப்படாத ஒரு அதிசய தலம் இது. நமது தமிழகத்தில் எத்தனையோ பிரம்மாண்டமான கோயில்கள் இருந்தாலும் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள பரக்கலக்கோட்டை அருள்மிகு பொதுஆவுடையார் திருக்கோயில் மிகவும் விசித்திரமானது மற்றும் சக்தி வாய்ந்தது. இதன் சிறப்பம்சங்களை வாசித்தால் ஆச்சரியப்படுவீர்கள். லிங்கம் இல்லை, மரம்தான் கடவுள். இங்கே கருவறையில் நாம் வழக்கமாக பார்க்கும் சிலையோ அல்லது லிங்கமோ கிடையாது. ஒரு பிரம்மாண்டமான வெள்ளால மரம் தான் இங்கே சிவபெருமானாக வழிபடப்படுகிறது. இறைவனே மரமாக இருப்பதால் இந்த சன்னதிக்கு மேல்பக்கம் கோபுரமோ அல்லது விமானமோ கிடையாது. அந்த மரத்தின் இலைகளும் கிளைகளுமே இறைவனுக்கு குடையாக இருக்கின்றன. பகலில் மூடியிருக்கும், நள்ளிரவில் திறக்கும். இந்த கோயிலின் மிக விசித்திரமான அம்சம் இதன் நடை திறக்கும் நேரம். வாரம் முழுவதும் மூடியிருக்கும் இந்த கோயில் திங்கட்கிழமை இரவு 12 மணிக்கு மேல், அதாவது செவ்வாய்க்கிழமை தொடங்கும் நள்ளிரவு மட்டுமே திறக்கப்படுகிறது. நள்ளிரவில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதிகாலை சூரிய உதயத்திற்குள் நடை சாத்தப்படும். வருடத்தில் ஒரே ஒரு நாள் பகல் தரிசனம். திங்கட்கிழமை நள்ளிரவு தவிர வருடத்தில் ஒரே ஒரு நாள் தைப்பொங்கல் அன்று மட்டும் அதிகாலை முதல் மாலை வரை நடை திறந்திருக்கும். அன்றைய தினம் சூரிய ஒளி நேரடியாக மூலவர் மீது விழுவது கண்கொள்ளாக் காட்சியாக இருக்கும். மற்ற தெய்வங்கள் கிடையாது, இங்கு ஈசன் மட்டுமே பிரதானம். அதனால் கோயிலுக்குள் அம்பாள், முருகன், விநாயகர் என வேறு எந்த பரிவார தெய்வங்களும் கிடையாது. வெளியே மட்டும் விநாயகர் சன்னதி உண்டு. இது ஒரு நீதி வழங்கும் தலம் என்பதால் மக்கள் தங்கள் குறைகளைச் சீட்டு எழுதி மரத்தில் கட்டும் வழக்கமும் உள்ளது. முதியவர்களுக்கு முதல் மரியாதை. நள்ளிரவில் கோயில் திறந்தவுடன் அந்த ஊரின் மிக மூத்த வயதான ஒருவரை அழைத்து அவருக்கு ₹1 காளாஞ்சி வழங்கி மரியாதை செய்த பிறகே மற்றவர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். தரிசிக்க வேண்டிய இடம் அருள்மிகு பொதுஆவுடையார் திருக்கோயில், பரக்கலக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டம். பட்டுக்கோட்டையிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவு. நேரம் திங்கட்கிழமை இரவு காலை 11 மணி முதல் வரிசையில் நின்றால் நள்ளிரவு தரிசனம் காணலாம். நீங்களும் இந்த அதிசயத்தை நேரில் காண விரும்பினால் ஒரு திங்கட்கிழமை நள்ளிரவு பயணத்தை திட்டமிடுங்கள். ஓம் நம சிவாய.